ஓம் முருகா முத்தமிழ் இறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. என்னை பெற்றெடுத்து உலகிற்கு அறிமுகப்படுத்திய பெற்றோர்களின் ஆசையுடனும் சாஸ்திரங்களை படிப்பித்து சான்றோனாக்கிய குருமார்களின் ஆசையுடனும் குலதெய்வம் விஸ்வதெய்வம் என அனைத்து தெய்வங்களின் ஆசையுடனும் இந்த பதிவை தொடர்கிறோம். திருவாழ்க திருவேதனை, குருவாழ்க குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ திருவிசாஜோதரத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். ஓம் கம் கணபதே நமக. முருகாசரணம் கந்தாசரணம். ஓம் சம் சரணவாய நமக. இன்று விசுவாச வருடம் பங்குனி மாதம் 13ஆம் நாள், ஆங்கில வருடம் 2026 மார்ச் மாதம் 27ஆம் நாள். மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன். மேஷம். புதிய பொறுப்புகள் தேடி வரும். அந்த பொறுப்புகளினாலே தொழில் சார்ந்த அலைச்சல்கள் அதிகமாகும். அக்கம் பக்கத்தினரால் விரயங்கள் ஏற்படும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கும். சக ஊழியர்கள் உங்களுக்கு விரோதமாக செயல்படுவார்கள். அவர்களை எல்லாம் சமாளித்து தான் ஆக வேண்டும். சகோதரர்கள் நண்பர்கள் உங்களுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபடுவார்கள். மாற்றங்களை செய்து தொழிலில் வெற்றியை காண்பீர்கள். குழந்தைகள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. நினைத்த காரியங்கள் நினைத்தபடி செய்து எதிர்பார்த்த பணவரவையும் நீங்கள் பெறுவீர்கள். மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். ரிஷபம். தனவரவு பணவரவு நன்றாக இருக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும். எதிர்பாராத தடைகள் தாமதங்களை சந்திக்க நேரிடும். லாப வருமானங்கள் அதிகரிக்கும். அரசு விஷயங்களில் நல்ல காரியங்கள் நடக்கும். ஊழியர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். தாயாரின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குடும்பத்தில் புதிய நபர்கள் அறிமுகமாவார்கள். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மிதுனம். தெளிவாக திட்டமிட்டு காரியங்களை சாதித்து வெற்றி காண்பீர்கள். அதனாலேயே அதிகாரிகள் ஆதரவு கிடைக்கும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். பயணங்கள் வெற்றியை தரும். நண்பர்கள் சகோதரிடம் கவனம் கண்ணியமாக பழக வேண்டும். சமூக அந்தஸ்து கூடும். நண்பர்களால் அனுகூலம் ஆதாயம் உண்டாகும். சகோதரன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். பணவரவு தனவரவு நன்றாக இருந்து பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். கிடைத்த வருமானத்தை சிறப்பாக முதலீடு செய்வீர்கள். மொத்தத்தில் இந்த நாள் பணமழையில் நனையும் நாள் உங்களுக்கு. கடகம். நீண்ட நாட்களாக பாக்கி வைத்திருந்த வேலைகள் எல்லாம் இன்று செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு தள்ளப்படுவீர்கள். அதனாலே உங்களுக்கு பணிச்சுமை ஏற்படலாம். எதிர்ப்புகள் ஏற்படலாம். பணி அழுத்தங்கள் ஏற்படலாம். அதையெல்லாம் அதிகாரி ஆதரவோடு அதிர்ஷ்டத்தோடு எல்லாத்தையும் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். நண்பர்கள் சகோதரரிடம் கவனம் கண்ணியமாக பழக வேண்டும். அவர்களால் பிரச்சனைகள் வர வாய்ப்பிருக்கிறது. அதைவிட முக்கியம், வேற்றுமொழி பேசுபவர்கள் வேற்றுமொழியத்துடன் மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் வந்து சேரும். குழந்தைகளுக்காகவும் தாயாருக்காகவும் சில அலைச்சல்களை விரயங்களையும் சந்திப்பீர்கள். தொழிலில் பணவரவு நன்றாக இருக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். எதிர்பார்த்த விஷயங்கள் பொருளாதார முன்னேற்றங்கள் சிறப்பாக இருக்கும். குடும்ப அங்கத்தின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சிம்மம். உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். தடை தாமதங்களை மீறி உங்கள் விருப்பங்கள் நிறைவேறுவதோடு அதனால் உங்களுக்கு அனுகூலம் ஆதாயமும் அதிகரிக்கும். கண்ணா 2 லட்டு திங்க ஆசையான முறை. விருப்பம் நிறைவேறதோட காசும் கையில் கிடைக்குன்னா கண்ணா 2 லிட்டர் திங்க ஆசையாங்கிற கதை தான் அது இன்றைக்கி உங்களுக்கு சூப்பராக இருக்குது. பணவரவு நன்றாக இருக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும். பெண் அதிகாரிகள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். பயணங்கள் வெற்றியை தரும். பயணங்களால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் உண்டாகும். நண்பர்கள் சகோதரர்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார்கள். சமூகத்தில் அந்தஸ்து கூடும். வேற்றுமொழி மாநிலத்தவர்கள் வேற்றுமொழி தேசத்தவர்கள் உங்களை மதிப்பார்கள். அரசு விஷயங்கள் பிரச்சனையை தரும் என்பதை ஒட்டிப்படவும். ஊழியர்களிடம் பக்குவமாக நடந்து கொள்ளவும். குழந்தையின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும். தாயாரால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் உண்டாகும். உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். கன்னி. உங்களுக்கு திறமைக்கு மதிப்பு கிடைக்கும். உறவினர்களால் மகிழ்ச்சி உண்டாகும். சமூகத்தில் அந்தஸ்து உயரும்.
அரசு விஷயங்களில் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும். ஊழியர்கள் உங்கள் மனமறிந்து நடப்பார்கள். சகோதர நண்பர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும். மிகவும் வேற்றுமொழி பேசுவரிடம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தருகிறது. பெண்களால் பிரச்சனைகள் வரும் என்பதால் அவரிடம் கவனம் கண்ணியமாக பழகுவது நல்லது. நீண்ட நாளாக நினைத்திருந்த ஒரு இறை வழிபாடு அல்லது புனித யாத்திரை என்று செய்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக இருக்கிறது. துலாம். அக்கம்பக்கத்தினரால் விரயங்கள் உண்டாகும். நீங்கள் வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். அதற்காக கடின முயற்சியும் கடின உழைப்பும் உங்களிடம் காணப்படும். பெண்களால் அல்லது பெண்கள் மத்தியில் உங்களுக்கு அந்தஸ்து உயரும். பெண்களால் முன்னேற்றம் உண்டாகும். குழந்தைகள் வளர்ச்சி நன்றாக இருக்கிறது. தாய் வழி உறவு, தாயினால் நல்ல அனுகூலங்கள் கிடைக்கும். வருமானத்தில் ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் நிகர வருமானம் லாபமாக இருப்பதால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மொத்தத்தில் இந்த நாள் இனிய நாள். விருச்சிகம். உங்கள் பேச்சிற்கு மதிப்பு உண்டாகும். பேச்சு திறமையால் என்ற காரியங்களை சாதிப்பீர்கள். உறவினர்களால் நன்மை உண்டாகும். நண்பர்கள் சகோதரர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். அரசு விஷயத்தில் எதிர்பார்த்த பலன்களை பெறலாம். ஊழியர்கள் உங்கள் மனமறிந்து நடப்பார்கள். பெண்களிடம் கவனம் கண்ணியமாக பழக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீர்கள். குழந்தைகள் விஷயத்தில் கவனம், கண்காணிப்பு, கண்டிப்பு, வழிகாட்டுதல் போன்றவை தேவைப்படுகிறது. தாயாரின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தாயிடமும் தாய் வழி உறவினரிடம் மிகவும் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள். தொழிலில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். இருந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். தனுசு. சுய சிந்தனை அதிகரிக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். திறமைக்கு மதிப்பு ஏற்படும். உறவினர்களால் மகிழ்ச்சி உண்டாகும். வசதி வாய்ப்புகள் கூடும். வீடு வாகன வசதிகள் அதிகரிக்கும். அரசு விஷயத்தால் லாபங்கள் உண்டாகும். ஊழியர்கள் மனமறிந்து நடப்பார்கள். சகோதர நண்பர்களுடைய கருத்து வேறுபாடு ஏற்படும். பெண்கள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற உதவிகரமாக இருப்பார்கள். சமூக அந்தஸ்து உயரும். பணவரவு தனவரவு நன்றாக இருக்கும். பணப்பழக்கம் அதிகரிக்கும். பணமழையில் இந்த நினைவீர்கள். குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். மகரம். நீண்ட நாள் முயற்சிகள் என்று வெற்றி பெற்று காரியங்களை சாதிப்பீர்கள். பணிச்சுமை அதிகரித்தாலும் அதையெல்லாம் தெளிவாக திட்டமிட்டு என்று வெற்றிகரமாக செயல்படுத்தி வெற்றி காண்பீர்கள். குடும்பத்தில் நண்பர்கள் சகோதரர்கள் மனமறிந்து நடப்பார்கள். வேற்றுமொழி பேசுபவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். குடும்பத்தில் எதையும் பிரம்மாண்டமாக செய்து மகிழ்ச்சியை உண்டாக்குவீர்கள். அரசு விஷயத்தில் அலைச்சல்கள் அதிகரிப்பதால் என்பதை தவிர்க்கவும். பெண் உறவினர்களால் மகிழ்ச்சி உண்டாகும். குழந்தைகள் விஷயத்தில் கவனம், கண்காணிப்பு, கண்டிப்பு, வழிகாட்டுதல் தேவைப்படுகிறது. கிரகங்கள் சாதகப்பட்ட நிலையில் இருப்பதால் கட்ட பஞ்சாயத்து செய்வது, ஜாமீன் கையெழுத்து போடுவது போன்றவற்றை தவிர்க்கவும். அதை தவிர்த்து மற்றவையெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே இருக்கிறது. கும்பம். பேச்சினால் காரியத்தை சாதிக்கப் போகிறீர்கள். பேசி காரியத்தை சாதிக்கப் போகிறீர்கள். அதிகார போக்கை குடும்பத்தில் குறைத்தால் குடும்பம் ஒரு பல்கலைக்கழகமாக இருக்கும். குடும்பத்தில் பழைய விஷயங்களை பேசி மகிழ்வீர்கள். மூத்தோர்களின் ஆசீர்வாதம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவதோடு குழந்தைகள் விருப்பத்தையும் தாயாரின் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்வு காண்பீர்கள். வாழ்க்கை துணையோடு அனுசரித்து போகும். அவருடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. லாப வருமானங்கள் அதிகரிக்கும். பணப்பழக்கம் அதிகரிக்கும். சிறப்பாக முதலீடு செய்து பிற்காலத்திற்காக சேமிப்பீர்கள். பணமழை பெய்து கொண்டே இருக்கும் என்பதில் எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லை. மீனம். உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். தொழிலில் பேரும் புகழும் உண்டாகும். தொழிலில் நீங்கள் நினைத்து நடத்தி காரியங்களை சாதிப்பீர்கள். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நடைபெறும். பெண்கள் உங்கள் மனமறிந்து நடப்பார்கள். நண்பர்கள் சகோதரர்கள் வேற்றுமொழி பேசுவர்களுக்காக சில அலைச்சல்களை விரயங்களையும் சந்திக்க நேரிடும். கடன் வாங்குவதை தவிர்க்கவும். கடன் வாங்கி காரியங்களை நடத்துவதை தவிர்ப்பது மிக மிக நல்லது. தாய்மாமன் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. எதிர்ப்புகளை சமாளிக்கும் ஆற்றல் பெருகும். தாய் வழி உறவினர்கள் நன்மை பெறுவார்கள். உறவினர்களால் மகிழ்ச்சியும் ஆணுகளும் ஆதாயம் உண்டாகும். குழந்தைகளின் திறமைக்கு அங்கீகாரம் கிடைப்பதோடு உங்களுக்கு பெருமையும் பெரும் சேர்த்து கிடைக்கும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவர் உங்களுக்கு செலவுகளை இழுத்து விட்டாலும் அவர்களால் உங்களுக்கு அனுகூலம் ஆதாயம் இருப்பதால்
அவர்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள். மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாகவே இருக்கிறது. இந்த நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களும் இனிய நாளாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்தருள்வாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் விலை குறைப்போம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். முருகாசரணம், கந்தாசரணம். எங்களிடம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது திரு விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம். ஓம் சம் சரணபாய நமக.